ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு வந்து டே 20. சரியா? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளேலிஸ்ட்டில் ஐ திங்க் திஸ் இஸ் டே 18. 19 இல்லைடா, ஃபஸ்ட்டு 2 நாள் நம்ம டேட்டா க்ளீனிங் பற்றி பார்த்துருந்தோம்ல. டேட்டா க்ளீன் டேட்டாஸ். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இட்ஸ் மோர் தென் 15 days we have been discussing about, ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நாம் வந்து வேரியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டாபிக்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பார்த்துருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இங்கே தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்ட், விச் டெஸ்ட் யூஸ் அப்படிங்கிறதான் நாம் வந்து பார்த்துட்டு வரோம். அண்ட் இதில் வந்து நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம் அப்படி பேலன்ஸ் அன்றைக்கி நம்ம பார்த்தாலும் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அனோவா இருந்தது, ஃப்ரைட்மேன், குருஸ்கால், சை ஸ்கொயர் இதெல்லாம் இருந்தது, ரைட்டா? ஸோ நேற்று வந்து அனோவா டெஸ்ட் முடிச்சிட்டோம். அனோவா வாஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? இன்றைக்கி நம்ம சை ஸ்கொயர் பார்த்துடலாம், ரைட்டா? ஃப்ரைட்மேன், குருஸ்கால், கொய்ரன், மெக்னேமார் இந்த நாளையும் வந்து ஒரு 2 daysல, ஸோ ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வி வில் ஃபினிஷ். சரியா? ஸோ தட் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி முடிஞ்சதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம ஓரம் கட்டி வச்சிடலாம். ஓகே, ஸோ நடத்த வேண்டியதை நான் நடத்தி முடிச்சிட்டேன். ஒன்லி திங் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஏன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் இதை நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட இட் டுக் மீ இயர்ஸ். ஓகே, just because I taught you this in an hour or so doesn't mean that you can replicate. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு இப்போது நம்ம பண்ண வேண்டியது அனோவா முடிஞ்சது, ரைட்? ஓகே, ஒன் வே அனோவா முடிஞ்சது. ஓகே, ஒன் வே முடிஞ்சது. ஸ்க்ரீன் ஒன் வே அனோவா முடிஞ்சது. அண்ட் 2 வே அனோவா பார்க்கல, நம்ம ரிப்பீட்டட் மெஷர்ஸ் அனோவா அது சேம் தான், ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது, சேம் டேட்டா வந்து வி சேம் பேர்டு டெஸ்ட்டே வந்து மோர் தென் 2 groups வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அனோவா பார்த்தோன்னா தெரியும். ஸோ பேர்டு டெஸ்ட் எங்கெல்லாம் உனக்கு வந்து 2 group இருக்கோ அங்கெல்லாம் நீ பேர்டு டெஸ்ட் அது டி டெஸ்ட் யூஸ் பண்ணிடலாம். மோர் தென் 2 groups வந்து அதே சேம் க்ரைட்டீரியா, மோர் தென் 2 groups வந்து யூ வில் கோ ஃபார் அனோவா, ரைட்டா? ஸோ இப்போ சை ஸ்கொயர் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து சை ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். சை ஸ்கொயர் முடிச்சிட்டோம் அப்படின்னா வில் ஹவ் ஒன்லி தீஸ் 4. ஓகே, இந்த இது மெக்னமார் இருக்கும், கொய்ரன் இருக்கும், குருஸ்கால் இருக்கும், அண்ட் ஃப்ரீட்மேன் இருக்கும், ரைட்? சின்ன சின்ன டெஸ்ட்டு தான். அது நம்ம வந்து நாளைக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி வில் க்ளோஸ், ரைட்டா? அதுக்கப்புறமா வி வில் பி கோயிங் ஃபார் நம்ம இடிஏக்குள்ளே போயிடலாம். சரியா? ரொம்ப நாளாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே காட்டோம். வி ஹாவ் டு டு த இடிஏ. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சை ஸ்கொயர் பார்க்கலாம். ஸோ சை ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், ரைட்டா? அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குரூப் இருக்கும், ஒரு பேராமீட்டர் இருக்கும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பார்த்த இதே எடுத்துக்கோமே. ஸோ மேல், ஃபீமேல் 2 குரூப் வந்தது. பேராமீட்டரில் வந்து ட்ரக் ஏ, ட்ரக் பி வச்சு வந்தோம், ரைட்? ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸ். ஓகே, இந்த 2 குரூப்ஸ் உன்னோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டேன்னா நீ வந்து மேல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்க, ஃபீமேல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்க, ரைட்? அதே இதை வந்து இப்போ நீ வந்து ஒரு மேலே வந்து இவங்களுக்கு நான் ஏ அப்படின்ற ட்ரக் கொடுக்குறேன், இவங்களுக்கு நான் பி அப்படின்ற ட்ரக் கொடுக்குறேன். ஸோ உன்னோட அசோசியேஷன் எப்படி இருந்தது சோஃபார் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு மெத்தடில் அதை வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ வச்சுருக்க, அந்த கேட்டகரிக்கல் வேல்யூவுக்கு பேராமீட்டரோட அசோசியேஷன் எப்படி இருக்குன்றதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சை ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் association between 2 categorical values. Okay, right, male, female, voting, party A, பார்ட்டி பி. இப்போ
ஒரு ஓட்டிங் சினாரியோ எடுத்துக்கோ. மேல் இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ ஓட் போடுறாங்க, ஃபீமேல் இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ ஓட் போடுறாங்க அப்படின்றத நம்ம கால்குலேஷன். ஸோ இதில் பாரு, யூ கேன் குரூப் திஸ் அஸ் மேல் அண்ட் ஃபீமேல், இதுவும் ஒரு குரூப் தான். பார்ட்டி ஏ பார்ட்டி பி இதுவுமே ஒரு குரூப் தான். திஸ் இஸ் நாட் அ பேராமீட்டர் பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஹேவிங் எனி இம்பேக்ட் ஆன் திஸ். இப்போ நீங்கள் ட்ரக் எடுக்கிறனா ட்ரக் இஸ் மேக்கிங் சம் சேஞ்ச் அண்ட் தேர்ஸ் அவுட்புட் விச் இஸ் கெட்டிங் கலெக்ட். பட் இங்கே வந்து ரெண்டுமே கேட்டகரிக்கல் வேல்யூ தான், ரைட்டா? ஸோ ரெண்டு கேட்டகரிக்கல் வேல்யூஸோட அசோசியேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது தான். ரெண்டுக்குமே ஒரு சிக்னிஃபிகண்ட் அசோசியேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் சை ஸ்கொயர் டெஸ்ட். புரியுதா? சை ஸ்கொயர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம். ஓகே, சை ஸ்கொயர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். சை ஸ்கொயர், ஸோ சை ஸ்கொயரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது நாம் கண்டுபிடிக்கக்கூடியது வந்து குட்னஸ் ஆஃப் ஃபிட். சரியா? ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ரெண்டு கேட்டகரிக்கல் வேரியபிளும் ஒன்னோட ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் பார்ட்டி ஏ ஃபீமேல் பார்ட்டி பின்னு இருக்கு. இந்த மேல் அண்ட் ஃபீமேலும் இந்த பார்ட்டி ஏ அண்ட் பியும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, சரியா? ஸோ இப்போ குட்னஸ் ஃபிட் ஃபார் குட்னஸ் அப்படின்னா லெட் அஸ் சே நீ வந்து ஒரு டைஸ் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறன்னு வச்சுக்கோ. அந்த டைஸு ஃபேர் டைஸாக இல்லையா அப்படின்றத நீ செக் பண்ணுறது. ஃபேர்னா என்ன? கரெக்டான பயாஸ் எதுவும் இல்லாமல், சரியா? ஸோ அதை வந்து நீ ஃபேர் டைஸாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுற, அதை வந்து டெஸ்ட் பண்ணு. ஓகே, ஸோ அது ஃபேராக இருந்தால் தான் உன்னுடைய இது வரும். ஸோ ஃபேர் டைஸ்னால் என்ன? நீ வந்து ஒரு 60 தடவை அந்த டைஸை ரோல் பண்ணுற அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் 10 தடவை வந்திருக்கணும். விச் இஸ் த கிவிங் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1/6, ரைட்? இப்போ 60 தடவை நீ அந்த டைஸை ரோல் பண்ணுறன்னா ஒன்றா நம்பர்ன்றது ஒரு 10 தடவை அந்த அப்சர்வேஷனில் இருக்கணும். ஸோ அங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? பயாஸ் இல்லையா இல்லாமல் இருக்கான்னு தான் கண்டுபிடிக்கிறோம். பயாஸை விட ஒரு டைஸை நீ 60 தடவை கண்டுபிடிக்கிற, ரோல் பண்ணுற, அதில் 10 தடவை இந்த 1 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ வாட் டஸ் தட் டிட்டர்மைன்? எக்ஸாக்டாக இல்லை சார், லைக் 10 தடவை 1 அப்படிங்கிற இது வருது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே சார், ரைட்? ஸோ நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷனை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். என்ன ஃப்ரீக்வன்சியில் இது வந்திருக்கு அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இந்த சை ஸ்கொயருக்கு இது இங்கே நிற்கட்டும், சரியா? இந்த சை ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தேர் இஸ் சம்திங் கால் கண்டின்ஜென்சி டேபிள். ஓகே சார், கண்டின்ஜென்சி டேபிள் தான் நம்ம வந்து சை ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டின்ஜென்சி டேபிள்னால் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, இதை வந்து கிராஸ் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே, ஸோ இந்த கிராஸ் டேப் அப்படிங்கிற எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர் மோர் கேட்டகரிக்கல் வேல்யூஸை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளுடைய மேல் ஃபீமேல் பார்ட்டி ஏ பார்ட்டி பிவே எடுத்துக்கோமே. மேல் ஃபீமேல் இங்கே வந்து பார்ட்டி ஏ அண்ட் பார்ட்டி பி, சரியா? இந்த ஒரு இதையே நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த காம்பினேஷனில் இங்கே ஒரு 30 பேர் இருக்காங்க அண்ட் இங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க, சரியா?
இங்கே ஒரு 25 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 45 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒன்னோடைய அக்கரன்ஸ் ஆர் டோட்டல். ஓகே, இப்போ பார்ட்டி ஏ பார்ட்டி பி, இந்த இதில் நமக்கு ஏயோட டோட்டல் எவ்வளோ வரும்? 50. வேற கலர் யூஸ் பண்ணலாமா? இது 50, இது வந்து 50 70, ரைட்? ஸோ இங்கே வந்து 55 அண்ட் இது வந்து 65. ஓகே, இதுதான் உன்னோட கண்டிஜென்சி டேபிள். இது வந்து 2x2 கண்டிஜென்சி டேபிள். இதே மாதிரி 3x3 4x4 எடுத்துட்டே போகலாம். பேசிக்கலாக உனக்கு இந்த கண்டிஜென்சி டேபிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கவுண்ட். மேல் பார்ட்டி ஏ உன்னோடைய ஃப்ரீக்வன்சி என்ன, ஃபீமேல் பார்ட்டி ஏ உன் ஃப்ரீக்வன்சி என்ன, மேல் பார்ட்டி பி, அதாவது பார்ட்டி பியில் எத்தனை மேல் இருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஈவெண்ட், இதுதான் வந்து உனக்கு கண்டிஜென்சி. ரைட்டா? இதை வச்சு தான் நம்ம வந்து நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, சை ஸ்கொயர் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து பெரிய டேபிள்ஸ் ஆஃப் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் இட் ஷுட் பி 3x3. ஓகே, சம்டைம்ஸ் இட் கேன் பி 2x3 as well. ஒரு சைடு 2 கேட்டகரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு 4-5 கேட்டகரி இருக்கும். ஓகே, இந்த கண்டிஜென்சி டேபிள் வந்து நமக்கு பார்த்தோன்னே ஈஸியாக தெரியும். இட்ஸ் ஈஸி டு விஷுவலைஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா இருக்குன்னு வையேன், அங்கேருந்து உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பாரு, உனக்கு பார்ட்டி ஏல 55 பேர் இருக்கான்ப்பா, நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னே எனக்கு தெரியும், எனக்கு வந்து பார்ட்டி பியில் ஃபீமேல் எத்தனை இருக்காங்க? 45. ஓவரால் சம் எவ்வளோ வருது? 30, 50, 50, 95, 100, 120 பேர் மொத்தம். அவுட் ஆஃப் திஸ் 120 அப்சர்வேஷன்ஸ் என்னால் இது விஷுவலாக பார்த்தோன்னே சொல்ல முடியும், ஓகே இந்த இடத்துல இதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. ரைட்? ஓகே, இதுதான் கண்டிஜென்சி டேபிளோட உனக்கு வந்து ஒரு யூஸ் கேஸ். ஸோ இதை வந்து சை ஸ்கொயருக்கு வந்து சை ஸ்கொயர், இதுக்கு வந்து நாம் வந்து கண்டிஜென்சி டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் சரி வா, நம்ம லெட் அஸ் மூவ் இன்டு சை ஸ்கொயரோட கால்குலேஷன். ஓகே, ஸோ சை ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், ஓகே, இன்னொன்று வந்து டெஸ்ட் ஃபார் குட் ஃபிட். ஃபார்முலா வைஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே சேம் தான். ஓகே, சை ஸ்கொயரோட ஃபார்முலா எடுத்தோன்னா x squared equal to summation of observed frequency minus real frequency whole squared given by real frequency. இதுதான் ஃபார்முலா. சரியா? சரி, அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ சை ஸ்கொயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ், டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஹைபோதசிஸ், அசம்ப்ஷன்ஸ். குட். H0. H0க்கு வந்து வேரியபிள்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். Of course, you have to write a better hypothesis. Again, I am telling you, நான் பண்ணுறதுக்காக பண்ணாத இன்டர்வியூஸ்லேயோ இல்லை உன்னோடைய ப்ராஜெக்ட்ஸ்லையோ நீ எழுதும்போது your hypothesis should be clear and concise. What I am doing now is not going to impact impact at any place. It's only for learning அப்படினால I am doing this hypothesis. So be very clear in while writing the hypothesis testing. Okay. So இது வந்து H0 வந்து so variables are independent. Variables are independent. Okay. So H1 வந்து which means
Variables are dependent. There is an association. Right. Variables are dependent. So இது வந்து no association. Okay. ஸோ இதான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் 1. ரைட்டா? அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுடைய டேட்டாவை கண்டிஞ்சன்சி டேபிளில் போடுறது. சரியா? ஸோ நாம் வந்து இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, let us take this example. chi-square டெஸ்ட் ஆக்சுவலி ஈஸி டெஸ்ட் தான், ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த இதே எடுத்துக்கலாம். சரியா? மேல் ஃபீமேல். ஓகே, அடுத்தது வந்து பார்ட்டி ஏ, பார்ட்டி பி. ஓகே, நார்மலாக உனக்கு இந்த இதில் டேட்டா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். மேலு பார்ட்டி ஏ, மேலு பார்ட்டி பி, ஃபீமேல் பார்ட்டி ஏ. இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் தான் டேட்டா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் டேபிள் இன்டு திஸ். சரியா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, இது லெட் அஸ் சே நீ வந்து ஒரு எக்ஸிட் போல் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். எக்ஸிட் போல் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், நீ போய் எங்கேயோ ஒருத்தர்லேருந்து வரக்கூடியவங்ககிட்டலாம் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ரைட்? அப்போ என்ன ஆகும், அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, ஓகே இது வந்து மேல் பார்ட்டி ஏ, இந்த மாதிரி அவங்க டேபிள் போடுவாங்க. பட் அதுலேருந்து உன்னால் பார்த்த உடனே ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நீ என்ன பண்ண, அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ லெட் அஸ் சே உன்னோடைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம அதே செட்டை எடுத்துக்கலாம். 30, 20, 25 அண்ட் 45. இதுதான் நம்மளுடைய டேட்டா பாயிண்ட். ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன வரும், 50, இங்கே வந்து 50, 70, 65 அண்ட் 55. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய என்ன மேட்ரிக்ஸு, கண்டிஞ்சன்சி டேபிள். ஐக்கன் வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. திஸ் இஸ் வாட் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இஸ். ஓகே, ரைட்டா? இதோட டோட்டல் ஓவரால் டோட்டலே நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ வரும், 120. 120. ஓகே, இது வந்து ஓவரால். ஓகே, இந்த டோட்டலு அண்ட் இந்த இது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஞ்சன்சி டேபிள், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னே வருது. ஸோ இப்போ இதில் வந்து சாரி கிராஸ் டேபிள்ல சொல்லிடலாம் சார். அது வந்து என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் சம் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மைண்டில் ஸ்டக் ஆகிடும். அதுலேருந்து வெளியே வர்றதுன்றது பெரிய ஒரு குதிரை கும்பான வேலை. மட்டைக்கில் அப்படியே உட்காந்து இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, சரி, நம்ம அது அடுத்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டெப் 1 முடிஞ்சது. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து இந்த மாதிரி வந்து கண்டிஞ்சன்சி டேபிள் போடணும். ஓகே, அடுத்தது வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் த இ வேல்யூ. நம்ம வந்து ஃபார்முலா இங்கே என்ன பார்த்துருக்கோம், இ எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இது வந்து அப்சர்வ்டு வேல்யூ. இது வந்து அப்சர்வ்டு. ரைட்டா? ஸோ இதான் வந்து நீங்கள் உங்களோட இதுலேருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ
ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இ ஃபார்முலா என்ன அப்படின்னா ரோ டோட்டல் multiplied by column total divided by grand total. Which is equal to row total. இப்போ மேல் பார்ட்டி ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேல் பார்ட்டி ஏ இதோட இதை கண்டுபிடிக்கணும் இ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோ டோட்டல் வந்து 50. ஓகே பார்ட்டியோட டோட்டல் ஏ மட்டும் தான் எடுக்கணுமா சார்? சாரி இல்ல ரோ டோட்டல் பாரு 50. ஓகே ரைட் சார். காலம் டோட்டல் 55. ஓகே டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். ஓகே ஓவரால் எவ்வளவு வருது 120 வரும். 120 தானே? யா. Which is equal to what? 50 to 55 2750 divided by 120. 2750 divided by 120. 22.91. 22.91 சரியா? ஸோ இது வந்து இதோட இ அதே மாதிரி எல்லா இயையும் கண்டுபிடி பார்ப்போம். மேலு பார்ட்டி ஏக்கு வந்து வி காட் 22.91. மேலு பார்ட்டி பி கண்டுபிடி, ஃபீமேலு பார்ட்டி ஏ, ஃபீமேலு பார்ட்டி பி, இதை மொத்தத்தையும் கண்டுபிடி வைப்போம். மறுபடியும் மேல் பார்ட்டி பி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தானே சார் 50 divided by 65 I mean 50 into 65 வரும் இல்லையா? ஓகே 50 into 65 divided by 120 which is equal to 3250 divided by 120 27.08. 27.08 ஓகே. அடுத்தது ஓகே ஃபீமேலோடது 70 into 55 divided by 120 32.08. 32.08 ஓகே. அதே மாதிரி 70 into 65 divided by 120 37.91. 37.91. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டிஜென்சி டேபிள் போட்டோம் அப்படின்னா ஓகே மேலு ஃபீமேலு பார்ட்டி ஏ பார்ட்டி பி. மேல் பார்ட்டி ஏ வந்து 22.91, மேல் பார்ட்டி பி வந்து 27.08, 32.08, 37.91. இதோட டோட்டல் சொல்லு. Um, 22.91 22 40 49 approximately 50 0.08 approximately 50 வருதா? 50 இதோட சொல்லு 30 60 67 69 approximately இது வந்து 70 வரும். இங்கே போட்டனாலும் 22 69.9 70 approximately 55. இங்கே வந்து சிமிலராக தான் சார் இருக்கு approximately 65, sum வந்து 120. See, so you have to understand. So நீ வந்து expected calculate பண்ணாலும் உன்னுடைய frequency இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்டா? ஸோ நம்ம வந்து expected calculate பண்ணுறோம் அப்படின்றதுக்காக frequency மொத்தமாக போயிடுச்சுன்னு வை, then obviously it's a wrong calculation. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டோம். அடுத்தது நம்ம இதில் சை ஸ்கொயரோட ஃபார்முலா போடலாம். ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைபாதசிஸ் எழுதிக்கோ, அடுத்தது வந்து கண்டிஞ்சன்சி டேபிள் போட்டுக்கோ. ஸ்டெப் 3 வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். உன்னோட கண்டிஞ்சன்சி வேல்யூலேருந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா சை ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகே. ஸ்டெப் 4 ஓகே. சை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன வரும்? சிக்மா O minus E whole squared divided by E, ரைட்டா?
ஸோ இது வந்து ஒவ்வொன்றுக்கா நீ வந்து இது என்ன பண்ணணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து அப்சர்வ்டு, இங்கே அப்சர்வ்ட் எவ்வளோ இருக்குது 30, இங்கே 22.91. ஓகே. ரைட் சார். ஸோ மேலு பார்ட்டி ஏ, மேல் பார்ட்டி ஏக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்சர்வ்டு வந்து 30 மைனஸ் 22.91 whole squared divided by 22.91. வேல்யூ என்ன? நியூமரேட்டர் வந்து 50.26 divided by okay divided by 22.91 which is equal to 2.19. So do that for okay, others. Female A, female B. Okay. So once again observed for male B party 20 minus 30, 20, 25, 45. இதுதான் அப்சர்வ்டு. சரியா? என்ன வருது? அது நெகட்டிவ்ல மேல் பார்ட்டி பி, அதாவது 20 மைனஸ் 27.08. அதை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா 14.16 டிவைடட் பை மறுபடியும் 27.08. 7.08 ஸ்கொயர் பண்ணா 14 49 சம்திங்ல வரணும். 20 மைனஸ் 27 அப்போ மைனஸ் 7.08 ஸ்கொயர் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டியா? ஆமாம் சார். ஸோ இங்கே எவ்வளோ வரணும்? 7.08 49.64 somewhere around 49. 50 தான் சார். 50 divided by மறுபடியும் 27.08. 50 மைனஸ் ஐ மீன் 1. மைனஸ் ஏன் வருது? இல்லை சார், மைனஸ் நான் சொல்கிறேன் சார். 1.85. 1.85. அடுத்தது FA observe 25 32.08 divided by 32.08 which is again 7.08 squared. Right? சார் அதே மாதிரி தான் சார். டிவைடட் பை மறுபடியும் 0.08 squared டிவைடட் பை 32.0. வேல்யூ என்னன்னு பாரு. 1.56. அப்படின்னா அது என்ன ஒரு 50 by 32.08 which is equal to 1.56. ஸோ இதுக்கு அடுத்த எப்படி 45 yes. அதே மாதிரி தான் சார். 50.26 டிவைடட் பை 1.32. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா which is equal to 2.19 plus 1.85 plus 1.5 plus 1.32. வேல்யூ என்ன? 6.86. ஓகே. ஸோ இதுதான் உன்னோடைய எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ. அடுத்தது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ரோவோட கவுண்ட் -1 மல்டிப்ளைட் பை காலமோட கவுண்ட் -1 which is equal to 1. சார் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்முலா தானே சார்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டோட ஃபார்முலா தானே இது. ஓகே. டிவைடட் பை இ
அதான் ஒவ்வொரு Okay, தடவை நம்ம அதான் டிவைட் பை commission. கொடுத்துருக்கோம்ல. Right, sir. Yeah, sir. எல்லாமே போட்டாச்சு. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதுதான் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருந்து நாம் வந்து பி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு சை ஸ்கொயர் டேபிள்னு ஒன்று வச்சுருக்காங்க. சை ஸ்கொயர் இன்னும் டேட்டா டாப்புமா, டேட்டா டேப் சை ஸ்கொயர். ஸோ இந்த டேட்டா டேப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, உன்னுடைய நம்ம டேபிளில் போய் பார்க்குறோம்ல, அதுக்கு வந்து இவங்க ஆட்டோமேட் பண்ணி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. நேற்று தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ரைட்டா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு வந்து 1 அண்ட் எக்ஸ்பர்ட் வேல்யூ வந்து 6.86. 6.86. ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.0088 வருது. Very less than 1. ஓகே, ஸோ பி வேல்யூ வந்து 0.0088. ஓகே, நம்மளுடைய ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.05, which means significance லெவலோட பி வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகே, ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் than பி வேல்யூ, which leads to rejection of null hypothesis. Yes, sir. We tend to reject null hypothesis. Okay, null hypothesis rejected. ஓகே, நீ இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஸ்டெப்பு. ரைட்டா? ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணனா உனக்கு வந்து வேல்யூ வந்துடும். யூ கேன் டிசைட். சரியா? அண்ட் இப்போ சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீ பார்த்த அப்படின்னா, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்கிறது, மேல் ஃபீமேலுக்கும் ப்ராடக்டோட ப்ரிஃபரன்ஸுக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணேன், அது மேலுக்கு அதிகமாக பிடிக்குதா ஃபீமேலுக்கு அதிகமாக பிடிக்குதா, இல்லை மேலுக்கு ப்ராடக்ட் ஏ பிடிக்குதா ப்ராடக்ட் பி பிடிக்குதா, இந்த மாதிரி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் பாஸ் ஃபெயில், இது மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ நம்ம டைஸோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு டைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், என்னோடய டைஸ் எந்த அளவுக்கு பயாஸ் இல்லாமல் வந்திருக்கு. ஓகே, லாட்ரி, நான் என்னுடைய லாட்ரி ட்ரா வந்து எந்த அளவுக்கு பயாஸ் இல்லாமல், எதெல்லாம் வந்து ரேண்டம் ப்ராபபிலிட்டிக்கு நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம். அண்ட் வேறு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. இப்போ வந்து மிஷின் லேர்னிங் மாடலில் ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு வந்து இந்த சை ஸ்கொயர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன் மாடல் போகிறோம் அப்படின்னா எந்த ஃபீச்சர் வந்து ப்ரொடாமினண்ட்டாக என்னோட டேட்டா செட்டை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுன்றதை நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்? அதுக்கு வந்து இந்த சை ஸ்கொயர் டெஸ்ட் வில் ஹெல்ப் அ லாட். சிமிலர்லி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் as well. ஓகே, ஒரு வேர்டோட இம்பார்ட்டன்ஸ், இந்த வேர்டை வந்து நான் ஏன் என்னுடைய டேட்டாக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஓகே, சுரேந்தர் மனோஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 வேர்டில் எது இம்பார்ட்டன்ட்? நேம் தான் சார். ஏன்னா இஸ் வாஸ் தட்ஸ் நாட் கோன் மேக் எனி மச் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து சை ஸ்கொயர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி சர்வே. See, chi-square has a lot of applications. The main one which we are going to focus on is its importance in choosing the features for machine learning model. உன்னோட EDA எழுதும்போது you have to understand இந்த ஃபீச்சர் நான் ஏன் செலக்ட் பண்ணேன். ஃபீச்சர் செலெக்ஷன், ஃபீச்சர் ஸ்கேலபிலிட்டி, அதாவது ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு இருக்குது. You have heard about it, right? Feature engineering. Yes, sir. Feature engineering பண்ணும்போது chi-square plays a very major role. And EDA நம்ம தெளிவாக வந்து chi-square table போடுவோம். This is why, this is what we have done அப்படிங்கிறத அந்த சை ஸ்கொயர் டேபிள் போட்டு அப்போ தான் அவங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம இதனால தான் இந்த ஒரு பேராமீட்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் ஏதோ ஒரு நம்ம இப்போ ஃபீச்சர் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So it's okay, since we are moving towards EDA, statistics oda end ku vandom, so we will also move towards EDA. EDA endradhu exploratory data analysis, right? Basically நீ என்ன சொல்ற, இதுதான் உன் டேட்டா, இந்த டேட்டா இப்படி தான் அனலைஸ் ஆகுது, இப்படி தான் பிஹேவ் ஆக போகுதுன்றதா நீ சொல்ற. ரைட்?
ஃபீச்சர் செலெக்ஷன், அதாவது உன்னோட டேட்டா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட, ஓகே என்னோட இந்த டேட்டாவை நான் மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சே இந்தந்த ஃபீச்சர் எடுத்துக்கோ, இந்தந்த ஃபீச்சரில் இந்தந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது, ஸோ மேக் தம் இன்டு த ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் நவ் யூ கோ அண்ட் கம்பேர். ஓகே, புரியுதா? அதனால தான் நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்குறோம். அது கேட்டகரிக்கல் டேட்டா வித் பேராமீட்டர், கேட்டகரிக்கல் டேட்டா கூட எப்படி ஒர்க் ஆகுது, கேட்டகரிக்கல் டேட்டா வந்து டைம் கூட எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே பார்த்துருக்கோம். ரைட், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்சனுக்கு ட்ரக் கொடுக்குறோம், அந்த 2 குரூப் அந்த ட்ரக்குக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஒரே பர்சன் ட்ரக்குக்கு டைம் ஏ, டைம் பி, டைம் சியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் அடுத்து நாம் பண்ண போகிற இந்த இடிஐ ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை ஃபீச்சர் செலெக்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் பேஸ். ஓகே, அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் சின்ன சின்ன டெஸ்ட்டு தான், ரைட்டா? அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு உனக்கு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் டேட்டா சயின்ஸில் இருக்காது, பட் ஸ்டில் வி வில் கவர், ரைட்டா? அந்த டெஸ்ட்டை நாம் ஸ்டில் வி வில் கவர், வி ஆர் நாட் கோயிங் டு லெட் இட் கோ, பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நாம் வந்து இந்த ஒரு 20 days நாம் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேயே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, and trust me, when you are doing this in programming it will be easier, but when you are trying to crack this in interview it will be tough. ஏன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடியது எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் கேட்பாங்க, பி வேல்யூனா என்னன்னு கேட்பாங்க, எஃப் வேல்யூனா என்னன்னு கேட்பாங்க, எதுக்கு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், வாட் இஸ் த பேராமீட்டர், எந்த பேராமீட்டர் டியூன் பண்ணுவேன், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன. ஓகே, பட் நீ வந்து அங்கே கோட் அடிக்கும்போது உனக்கு வந்து இவ்வளோ தலைவலியெலாம் இருக்காது. ஓகே, ஆல் யூ வில் பி ரைட்டிங். இப்போ நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரு ரெக்ரெஷன் மாடலோட கோடு காட்டுறேன். ஓகே, பைத்தான் கோட் ஃபார் ரெக்ரெஷன். ஜஸ்ட் மாடல் ஃபிட்டிங் இருக்கும், கண்டாமினேஷன் இவ்வளோதான் உன்னுடைய ஆக்சுவல் பைத்தான் கோடே. ஓகே, இங்கே இந்த வெப்சைட்டே பாரு, நான் கேட்டது என்ன, பைத்தான் லீனியர் ரெக்ரெஷன் பைத்தான், அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ தியரி கொடுத்துருக்கான் பாரு. நாம் யாருமே இந்த தியரிலாம் வாசிக்கிறதே கிடையாது. நேராக நம்ம எங்கே போவோம் தெரியுமா, இங்கே தான் வரும் பைத்தான் கோடுங்க, இப்படி இந்தா இங்கே தான் வரும். திஸ் இஸ் வாட் நீ இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம்ல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த இது எல்லாத்தையுமே இந்த ஒரு லைன் பார்த்துக்கோ. அண்ட் இது அறை கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு, இது அவங்கள அறை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. 1 இந்த 1 2 3 4 அண்ட் ஃபைனலி யூ கெட் த வேல்யூ. இந்த 5 லைனில் முடிஞ்சிடும். இந்த 5 லைனில் உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? இல்லை சார், ரெக்ரெஷன் மாடல் எடுக்கிறோம், ரெக்ரெஷன் மாடல் ஃபிட் பண்ணுறோம், அவ்வளோதான் தெரியும். You won't even know why that regression model is. Until or unless you are capable of analyzing your data, you won't even know, okay, இதனால தான் நான் வந்து இந்த ரெக்ரெஷனுக்கு வந்தேன், இதனால தான் நான் கிளாசிஃபிகேஷன் போலன்றதை சொல்கிறது கூட உன்னால் முடியாது. இந்த இதையே பார்த்துக்கோ. ஸோ ஐ ஆஸ்க் பைத்தான் கோட், அவனுமே ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்கான், ரெக்ரெஷன் இன் பைத்தான் அப்படி தான் கொடுத்துருக்கான். பட் see the way he has structured that. நீ அந்த கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ தியரி அவன் வந்து வாசிக்க சொல்கிறான். அது வந்து வி ஓன்ட் நார்மலி இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம், எங்கே கோடு இந்த அருக்கு கோடு. தட்ஸ் ஹவ் இந்த ஃப்ரெஷர்ஸில் வந்து இதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, நோட் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறது கிடையாது. டேட்டா சயின்ஸ் வந்து 3 மாதத்தில் நான் 3 மாதத்தில் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், 3 மாதத்தில் டேட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரைட், நாம் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு 100 ரெக்கார்டை வச்சு நான் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். ட்ரஸ்ட் மீ, ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ப்ராஜெக்ட் வேர் தே ஹேட் அரவுண்ட் 1 billion ரெக்கார்ட்ஸ். ஒரு ஃபெச் query நான் அடித்தேன்னா 24 hours ஆகும் எனக்கு வந்து அந்த ஃபெச் queryயோட ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு. செலக்ட் பர்டிகுலர் காலம் கொடுத்து வேர் கண்டிஷன் அடித்து நான் ஃபெச் பண்ணேன்னா 24 hours என் மிஷின் ரன் ஆகி எனக்கு வந்து ரிப்போர்ட் எக்ஸலில் வரும். அந்த அளவுக்கு மேசிவான டேட்டாவை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும்.
ஸோ இமேஜின் அந்த இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னா அவன் எத்தனை வருஷமாக இது அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வருவான். அவனுடைய ட்ரெண்ட் எந்த அளவுக்கு உனக்கு இருக்கும், அவன் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்பான்றது யூஸ். ஸோ தட்ஸ் வை ஐ செட் நாம் வந்து ஆக்சுவல் கோடிங் போகிறதுக்கு முன்னாடியே 6 months மேலே ஆகும்னு நான் சொன்ன ரீசன் அதுதான். பிகாஸ் நம்ம என்ன EDA பண்ணணும், ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணணும். லீனியர் அல்ஜிப்ரா இட்ஸ் ஆப்ஷனல். I am studying, that doesn't mean you have to study, right? Linear algebra is a optional ask. Okay, linear algebra, calculus, linear algebra எப்போ வேணும் அப்படின்னா, இப்போ நீ ChatGPT நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ நீயே ஒரு LLM கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூ நீட் லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தேவைப்படும், ரைட்டா? ஸோ அதனால தான் சுந்தர் பிச்சை ஒரு இதில் தெளிவாக சொல்லியிருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, சரி ஐ எம் அ மேத்தமெட்டிஷியன், ஐ வாண்ட் டு கெட் இன் டு டேட்டா சயின்ஸ், ஈஸி அப்படின்னு கேட்டப்போ சுந்தர் பிச்சை தெளிவாக சொல்லுவார், இட் இஸ் ஈஸி டு ட்ரெயின் அ மேத்தமெட்டிஷியன் டு பி அ ப்ரோக்ராமர் தேன் டு ட்ரெயின் அ ப்ரோக்ராமர் டு பி அ மேத்தமெட்டிஷியன் ஆர் ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டாக் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நீ ஒரு CA வந்து ப்ரோக்ராம்டு ஆக்கிடலாம். ஒரு சார்ட்டர் அக்கௌண்டண்ட்டை வந்து யூ கேன் மேக் தம் பைத்தான் நீ வந்து ஒரு 1 month சொல்லி கொடுத்தா தட் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் கேன் ப்ரோக்ராம், பட் யூ கேன் டீச் சார்ட்டர் அக்கௌண்டன்சி டு ப்ரோக்ராமர் இன் அ மந்த். 10 வருஷம் அந்தாலும் படிக்கணும், புரியுதா? அதுதான் வந்து இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸில் வந்து அதனால தான் என்கிட்ட கேட்டால் எல்லாருமே தான், சார் பைத்தான் தான் டேட்டா சயின்ஸ் ஆனால் சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் அது. Correct. Python is not data science, right? Python is a tool which is used to perform data science. Right? There are a lot of other languages. R programming இருக்கு. நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ்க்காக இருக்கு, பட் பைத்தான் இஸ் பாப்புலர் பிகாஸ் பைத்தான் இஸ் ஈஸியர். நிறைய டெவலப்பரோட ஃபேவரேட் ஆகிடுச்சு, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அதனால வி ஆர் யூஸிங் பைத்தான், அவ்வளோதான், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய செக்லிஸ்ட்டில் வி ஆல்ரெடி ஹாவ் கம்ப்ளீட்டட் chi-square as well, right? chi-square. Yeah. நம்ம ரவுண்டட் கேஸ் chi-squareையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் 2 days இந்த மெக்னேமார் இந்த இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 daysல we will finish our statistics and ஒரு 2 days நம்ம வந்து probability ஸ்பெண்ட் பண்ணுவோம். Okay. ஒரு 2 or 3 days probability ஸ்பெண்ட் பண்ணிட்டு we will move into ED. Right. சரியா? See, we can take it slow. Okay, உனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா you already in a job. Okay, we have a longer runway. Okay. Yeah, sir. But நம்ம இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 3 மாசத்துல டேட்டா சயின்ஸ் ஆகணும்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் if they are able to put like 4 hours a day, நாம வந்து ஒரு நாளைக்கு 1 hour 45 minutes என்னவோ பண்றோம், ரைட்? ஸோ இப்போ அவங்களால வந்து 4 வீடியோஸ் ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க அப்படின்னா நாம் 2 வருஷத்துல முடிக்கிறத அவங்களால 6 மாசத்துல முடிக்க முடியும். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லை, they have to practice as well. So that is the plan. நமக்கு வந்து it will take a long time to complete, but when someone is catching up, இதை ரெஃபர் பண்ணி someone is catching up படிக்கும்போது it will be easy for them to catch up, right? Yes. So let us give it a try and நமக்கு see once we learn a few things, once we are able to do a course for 2 years, I'm damn sure we will be able to concise that into 1 year course. நமக்கு தெரிஞ்சோம் நிறைய நம்ம வந்து சொல்லியிருப்போம், இது தேவையில்லைன்னு நம்ம ரீவிசிட் பண்ணும்போது நமக்கு தெரியும். we will be able to make the course as concise as possible. Correct, sir. சரியா? ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, வில் சி ஹவு திங்ஸ் ஒர்க், எந்த அளவுக்கு என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத வி வில் டேக் அ லுக். ஓகே ஓகே சார், ஷூர். ஓகே கிருஷ்ணா, தேங்க்யூ. அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கோ, சரியா? ஷூர் சார். ஒன் மோர் மினிட்.